ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுட்டுருக்கோம். இன்றைய தினம் 33வது நாமாவளியாக ஓம் அனிமாதி குணாய நமஹ. முருகப்பெருமான அனிமா முதலிய பண்பானவராக வர்ணிக்கிறது. அதாவது அஷ்டமா சித்திகள் இருக்குது, இறைவனுக்கு 8 விதமான குணங்கள் இருக்குது. அந்த குண விசேஷங்களை எல்லாம் இந்த நாமாவளி வர்ணிக்கிறது. இறைவனுடைய இலக்கணங்கள் 8 விதமானது இருக்குது. அனந்த ஞானம், அனந்த வீரியம், அனந்த தரிசனம், அனந்த சுகம், நிர்நாமம், நிர்கோத்திரம், நிராயுஷ்யம், அழியா இயல்பு, அப்படி இதெல்லாம் இறைவனுடைய தன்மைகள். இறைவனுடைய இலக்கணம்னு சொல்கிறோம் இல்லையா. இறைவன் எல்லாமாகவும் இருக்கக்கூடியவன். அப்பேற்பட்ட அந்த இறைவன் நமக்காக 8 குணங்களாக இருந்து அனுக்கிரகம் என்றார். அதனால்தான் வள்ளுவ பெருந்தகை சொல்லும்பொழுது என் குணத்தான் தாளை வணங்கா தலை அப்படின்னு சொல்லுவார். அப்படி 8 விதமான குணங்கள் இறைவனுக்கு. கந்தர் அனுபூதியில் சொல்லும் பொழுதும் அழகாக வர்ணிப்பார். முருகன் குமரன் குஹன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய் பொறு புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவ என் குண பஞ்சரணே அப்படின்னு வர்ணிப்பார். இறைவனுக்கு 8 விதமான குணம். அந்த எண்குண பஞ்சரணேன்னு அவருடைய அருட்குணங்கள் 8க்கும் உறைவிடமானவர் முருகன் அப்படின்றத வர்ணிக்கிறது. ஏன்னா முருகனுடைய அனுக்கிரகம் இருந்தால் இந்த பூமியில் எல்லா பாக்கியத்தையும் நம்ம அடையலாம். அப்பேற்பட்ட அந்த முருகப்பெருமான் குஹன்ற நாமத்தாலையும் வர்ணிக்கப்படுறார். எப்படி மலையில் குகை இருக்கோ அது மாதிரி நம்மளுடைய ஹிருதய குகையில் இருந்து நம்மளை எல்லாம் அனுக்கிரகம் பண்ணக்கூடியவர்னு அர்த்தம். வேதம் வர்ணிக்கும் பொழுது அனோரணியான் மகதோ மஹியான் ஆத்மா குஹாயாம் நிஹிதோஸ்ய ஜந்தோஹோ அப்படின்னு வர்ணிக்கும். அப்படி இறைவன் அணுவினும் அணுவாகவும் பெரிதிலும் பெரிதாகவும் இருக்கக்கூடியவர். ஔவையார் அழகாக சொல்லி அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாயின்னு வர்ணிக்கிறார் இல்லையா கணபதி. அது மாதிரி முருகப்பெருமான் அந்த அனிமாதி அஷ்டமா சித்திகளையெல்லாம் இயற்கையாக கொண்டவர். அவர் நினைத்தா அணுவுக்கு அணுவாகவும் இருப்பார். அதுதான் அனிமான்னு பேர். மகிமானா பிரம்மாண்டமாக இருக்கக்கூடியது. அனிமா எப்படி கண்ணுக்கு தெரியாமல் சின்னதாக இருக்கோ, இது மகிமான்னு நம்ம முழுசாக பார்க்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்ட வடிவமாக இருக்கக்கூடியது. இது மாதிரி அஷ்டமா சித்திகள் எல்லாம் இருக்குது. அது இறைவன் அதையெல்லாம் கடந்தவராக அவருக்கு குணங்களாக 8 குணங்களை வர்ணிக்கிறது. அந்த குணங்கள் அந்த பண்புக்கு உரியவராக இந்த நாமாவளி வர்ணிக்கிறது. ஏன்னா இறைவன் தன் வயத்தனாதல், தூய உடம்பினனாதல், இயற்கை உணர்வினனாதல், முற்றும் உணர்தல், இயல்பாகவே பாசங்களினின்றும் நீங்குதல், பேரருள் உடைமை, முடிவில்லா ஆற்றல் உடைமை, வரம்பிலா இன்பமுடைமைன்னு 8 விதமான குணங்களாக இறைவன். இப்படி இறைவனுடைய அந்த இயற்கையான சக்திகள் அனிமா முதலிய பண்பானவராக முருகப்பெருமான அந்த நாமாவளி வர்ணிக்கிறது. ஓம் அனிமாதி குணாய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.